ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனிமே நம்ம நல்லா இருப்போம், நல்லா இருக்கணும். ஈரான் இஸ்ரேல்ல நடந்த யுத்தம் சீக்கிரம் முடிவுக்கு வரணும். உலக மக்கள் நம்ம எல்லாருமே அமைதியா சந்தோஷமா இருக்கணும். அதுக்குதான் நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். ஏன்னா எந்த மண்ணுல குண்டு விழுந்தாலும் மண்ணு விழுறது என்னவோ எளிய மக்களுடைய சோத்துல தான். எந்த நாட்டுல போர் தொடங்கினாலும் முதல்ல அது எல்லைகள்ல தொடங்கலாம். ஆனா அதனுடைய தாக்கம் ஒவ்வொரு எளிய மக்களுடைய அடுப்படி வரை சென்று சேரும். இதனால ஏற்பட போற அபாயங்கள் என்ன? வேலை இழப்பு, உணவு தட்டுப்பாடு, பயம், இடம்பெயர்வு. சரி, இந்த ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தினுடைய பின்னணி என்ன, வரலாறு என்ன, அதை பத்தி தெரியணும்னு ஆசைப்படுறவங்க வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்கு போலாம். இல்ல இந்த யுத்தத்தை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வாங்க இப்ப நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னால உங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையான இந்த யுத்தம் எப்ப இருந்து ஏன் எதனால ஆரம்பிச்சுன்னு விளாவரியா பப்பா வாங்க. இப்ப நம்ம முதல்ல ஈரான் நாட்டை பார்ப்போம். ஏன்னா இங்கிருந்து கரெக்டா போர் ஸ்டார்ட் ஆச்சு, போருக்கான பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. இதுக்கு நம்ம 1979க்கு போனோம். 1979ல ஈரான்ல இஸ்லாமிய புரட்சி நடந்தது. அதனை இஸ்லாமிய புரட்சி அந்த 1979 வரைக்கும் ஈரான்ல மன்னர் ஆட்சி தான் நடந்தது. அப்ப ஈரான் ஆட்சி பண்ணவர் முகமது ரெசா பல்லவி. இவர் எல்லாரும் ஷா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இவருடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா உட்பட மேற்கு நாடுகளோட நல்லா நெருங்கி ஒரு உறவு வச்சுக்கணும். நாட்டை நல்ல ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல நல்லா மாடர்ன் ஆகணும். அதே மாதிரி பெண்களுக்கு அதிக உரிமைகள் கொடுக்கணும். மத அடிப்படையிலான அந்த கட்டுப்பாடுகள், சட்டங்களை குறைக்கணும். இதுதான் இவருடைய முக்கியமான அடிப்படை கொள்கைகள். இதை நகர்ப்புற மக்கள் நிறைய பேர் ஆதரிச்சாலும் பாரம்பரிய மத தலைவர்கள் மற்றும் பாரம்பரிய மக்கள் இதை ரொம்ப எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி ஏன் இந்த மக்கள் எதிர்த்தாங்கன்னா, நிறைய பாரம்பரிய இஸ்லாம் மத தலைவர்கள் ஷா மேற்கு கலாச்சாரத்தை, அதாவது வெஸ்டர்ன் ஸ்டைல வலுக்கட்டாயமா திணிக்கிறாருன்னா. அது ரெண்டாவது என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இந்த ஈரானுடைய ரகசிய போலீஸ் ரொம்ப கடுமையா ஷாவுடைய அணுகுமுறைகளை எதிர்க்கிறவங்களை அடக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம மனித உரிமை மீறல்கள் அதிகமா நடந்ததா நிறைய கம்ப்ளைண்ட் வந்தது. ரொம்ப மூணாவதான முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, எண்ணெய் வளம் இந்த ஈரான்ல அதிகமா இருந்தாலும் செல்வம் குறிப்பிட்ட மக்கள்கிட்ட மட்டும்தான் குவிஞ்சு இருந்தது. பணவீக்கம் ரொம்ப அதிகமா இருந்தது. வேலை வாய்ப்பு பிரச்சனைகளும் இருந்தது. சரி, இப்படி ஈரானுடைய ஷா மன்னருடைய இந்த புதிய கொள்கைகளுக்கு எதிராக புரட்சி பண்ண முக்கியமான தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ருஹுல்லா கொமேனி. இவர் ஒரு இஸ்லாமிய மத தலைவர். இவர் மன்னர் ஷாவை பயங்கர கடுமையா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு. அவரை பயங்கரமா கடுமையா எதிர்த்தது மட்டும் இல்லாம அவருக்கு எதிராக புரட்சி பண்ணவும் ஆரம்பிச்சாரு. அதனால 1964 இவரை நாட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க. ஆனாலும் மனுஷன் பிரான்ஸ்ல இருந்து இந்த புரட்சியை வழிநடத்த ஆரம்பிச்சாரு. அங்க இருந்து ஈரான் மக்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தாரு. சரி, இந்த இஸ்லாமிய புரட்சி எப்படி நடந்தது பாத்தீங்கன்னா, 1978ல நாடு ஃபுல்லா போராட்டங்கள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சது. மாணவர்கள், மத தலைவர்கள், தொழிலாளர்கள் எல்லாருமே ஷாவுக்கு அவருடைய புதிய கொள்கைகளுக்கும் எதிராக ஒன்னா சேர்ந்தாங்க. ஜனவரி 1979 மன்னர் ஷா நாட்டை விட்டு வெளியேறாரு. அதுக்கு அடுத்த பிப்ரவரி 1979 இந்த புரட்சி தலைவர் குமைனி பிரான்ஸ்ல இருந்து ஈரானுக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு. மக்கள் அவருக்கு பயங்கர வரவேற்பு கொடுக்குறாங்க. அதோட ஈரான்ல மன்னர் ஆட்சி கம்ப்ளீட்டா முடிவுக்கு வருது. அடுத்து ஏப்ரல் 1979 ஈரான்ல எலெக்ஷன் நடக்குது. அப்பதான் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் உருவாக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாட்டில் இஸ்லாமிய சட்டம், அதாவது ஷரியா பேஸ்டு சிஸ்டம்ங்கிற அடிப்படையில தான் நாட்டை நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த புதிய அரசு. அதோட சேர்த்து சுப்ரீம் லீடர்ங்கிற ஒரு உயர்ந்த பதவி கொண்டு வந்தாங்க. அப்படி ஈரான்ல முதல் சுப்ரீம் லீடர் ஆனவர் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த புரட்சியாளர் ருஹுல்லா கொமேனி. இப்ப ரீசெண்டா இறந்து போனார் இல்லையா கொமேனி, அவர் வகிச்சது இந்த சுப்ரீம் லீடர் பதவி தான், அதாவது உச்ச தலைவர் அப்படிம்பாங்க. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, 1979 நடந்த இஸ்லாமிய புரட்சி முதல்ல மன்னர் ஆட்சியை நீக்கினாங்க. அடுத்து கடுமையான மத அடிப்படையிலான அரசை உருவாக்கினாங்க. அடுத்து அமெரிக்கா மாதிரியான மேற்கு நாடுகளோட ரிலேஷன்ஷிப் கட் பண்ணாங்க. இன்றைய மத்திய கிழக்கு அரசியல ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்றாங்க. சரி, இப்ப ஈரான்ல இந்த மன்னர் ஆட்சி முடிஞ்ச உடனே இந்த இஸ்லாமிய ஆட்சி வருது இல்லையா, அப்ப இந்த ஈரான் மக்களோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு ஷார்ட்டா பார்ப்போம். இப்ப ஈரானுடைய ஆட்சி எப்படி நடக்குதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப ஈரான் ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக். அதாவது இங்க ஜனநாயக எலெக்ஷன் நடக்கும். ஆனா இறுதி அதிகாரம் மத தலைவர்கிட்ட தான் இருக்கும். சோ இது ஒரு மத பிளஸ் அரசியல் கலப்பு அமைப்பு. நாட்டினுடைய முதல் தலைவர் யாரு பாத்தீங்கன்னா சுப்ரீம் லீடர், அதாவது உச்ச தலைவர். இப்ப ரீசெண்டா இறந்து போன காமினி 1981
1979 இருந்து கடந்த 5 நாட்கள் வரைக்கும் இவர் தான் அந்த பதவியில இருந்தார். இதற்கான அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணுவம் ஃபுல்லா இவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதே மாதிரி நீதித்துறை இவர் தான் மேனேஜ் பண்ணுவாரு. கவர்மெண்டோட முக்கிய முடிவுகளை இவர் தான் அறிவிப்பாரு. அதே மாதிரி சோசியல் மீடியா மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாத்தையும் இவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவாரு. எலெக்ஷன்ல யாரெல்லாம் போட்டியிடலாங்கிறது இவர் தான் மறைமுகமா தீர்மானிப்பாரு. சோ இந்த சுப்ரீம் லீடர் தான் இந்த ஈரான் நாட்டினோட உண்மையான சக்தின்னு சொல்லலாம். அடுத்து 2ஆம் கட்ட தலைவர் யாரும் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். இவரை மக்கள் எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ உள்ள பிரசிடென்ட் யாரும் பாத்தீங்கன்னா இப்ராஹிம் ரைசி. இவர் 2021 இருந்து பிரசிடென்டா இருக்காரு. இவருக்குள்ள பவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டினுடைய பொருளாதாரம் இவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நாட்டுடைய முக்கியமான நிர்வாக முடிவுகளை இவர் தான் எடுப்பாரு. மினிஸ்டர்களை இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. ஆனா நாட்டினுடைய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை கொள்கை ஃபுல்லா நம்ம ஏற்கனவே பார்த்த சுப்ரீம் லீடரோட கண்ட்ரோல்ல இருக்கும். அடுத்து ஈரான் நாட்டுடைய முக்கியமான 3வது அமைப்பு என்ன பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட். இத மஜ்லிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்லிமெண்ட் உறுப்பினர்களை மக்கள் தான் எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்களுக்கு சட்டங்களை இயற்றுவதற்கான அதிகாரம் இருக்கும். ஆனா கார்டியன் கவுன்சில் அந்த குரூப் தான் அந்த சட்டங்களை அலோவ் பண்ணுவாங்க. இந்த கார்டியன் கவுன்சில் மொத்தம் 12 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதுல 6 பேரை சுப்ரீம் லீடர் தான் அப்பாயின்ட் பண்ணுவாரு. மீதி பாதி நீதித்துறை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட முக்கியமான வெளியே நாட்டில் புதிய சட்டங்கள் இஸ்லாமிய சட்டத்துக்கு பொருந்துமான்னு பார்ப்பாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகும் அந்த வேட்பாளர் ஜெயிச்சாலும் அவரை தகுதி நீக்கம் செய்வதற்கான அதிகாரம் இவங்களுக்கு இருக்கு. உண்மையான ஜனநாயக சுதந்திரம் இவங்களால கட்டுப்படுத்தப்படுகிறது. அப்போ உண்மையே ஈரான்ல முந்தி இருந்த மன்னர் ஆட்சியான ஷா ஆட்சி நல்லா இருந்ததா இல்ல இப்போ உள்ள இஸ்லாமிய ஆட்சி நல்லா இருந்ததா அப்படின்னா ஒரு சின்ன கம்பாரிசன் பண்ணும். முந்தி நடந்த மன்னர் ஆட்சி காலத்துல நடந்த நன்மைகள் என்ன பாத்தீங்கன்னா அமெரிக்கா மாதிரியான மேற்கு நாடுகளோட நல்ல உறவுல இருந்தாங்க. நாட்டுல பொருளாதார வளர்ச்சி நல்லா இருந்தது. பெண்களுக்கு அதிகமான சுதந்திரம் இருந்தது. ஆனா மன்னர் ஆட்சியில நடந்த தீமைகள் குறைபாடுகள் என்ன பாத்தீங்கன்னா அரசியல் அடக்குமுறை அதிகமா இருந்தது. அப்போ உள்ள ரகசிய போலீஸ் ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டாங்க. நாட்டுல சமத்துவம் அளவுக்கு இல்லாம இருந்தது. சரி, இப்போ இஸ்லாமிய ரிப்பப்ளிக்ல ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய ஆட்சியோட நன்மைகள் பாத்தீங்கன்னா அமெரிக்கா மாதிரியான வெளிநாட்டோட தலையீடுகள் ரொம்ப குறைவா இருந்தது. அது எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்டது. மத அடிப்படையில் சமூக ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. இந்த இஸ்லாமிய ஆட்சியோட குறைபாடுகள் என்ன பாத்தீங்கன்னா பெண்களோட உடைகள்ல நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க. மக்கள் எதை பத்தி யாரை பத்தி கருத்து சொல்றதுக்கான சுதந்திரம் ரொம்ப கம்மியா இருந்தது. சாங்ஷன்ங்கிற பொருளாதார தடைகள் நிறைய இருந்தது. அப்ப ஈரானுடைய பெண்கள் நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் கண்டிப்பா ஹிஜாப் அணியணும், இல்லைன்னா அவங்களுக்கு சட்டப்படியான தண்டனைகள் உண்டு. அப்ப ஈரான்ல பெண்களோட எஜுகேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டாங்க. மெடிக்கல் ஃபீல்டு, என்ஜினியரிங் ஃபீல்டுல பெண்களும் உருவானார்கள். ஆனா பெண்களுக்கு எதிராக சட்ட கட்டுப்பாடுகளும் இருந்தது. அதாவது டைவர்ஸ், குழந்தைகளுக்கான கார்டியன்ஷிப், கோர்ட்ல சாட்சி சொல்றது, இந்த 3க்கு பெண்களுக்கு சம உரிமை கிடையாது. சில வேலைகள் மற்றும் பதவிகள்ல பெண்களுக்கு கட்டுப்பாடு அதிகமா இருந்தது. இது எது வரைக்கும் போச்சுன்னா மகாஷா அமினிங்கிற ஒரு சின்ன பொண்ணு காவல் கட்டுப்பாட்டுல இறங்கும்போது இறந்துட்டாங்க. அதனால விமன் லைஃப் ஃப்ரீடம்ங்கிற பேர்ல பயங்கர போராட்டம் நடக்க ஆரம்பிச்சது. இது உலக அளவுல பயங்கர கவனம் ஏற்பட்டது. சரி, இப்ப நம்ம ஈரானுடைய வாழ்க்கை முறையை பார்த்தாச்சு. இப்ப நம்ம அந்த யுத்த கதைக்கு வருவோம். ஈரானுடைய இந்த புதிய இஸ்லாமிய அரசு இஸ்ரேலையும் அதிகாரப்பூர்வமான எதிரியை அறிவிச்சாங்க. அதுக்கு முதல் காரணம் மதம் மற்றும் சித்தாந்தம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த இஸ்லாமிய புரட்சியினோட தலைவர் ருஹல்லா கொமைனி அவருடைய ஐடியாலஜி படி இஸ்ரேல் ஒரு அநியாயமாக உருவான நாடு, அதாவது அன்அபிஷியலா இல்லீகலா பாலஸ்தீனத்துல உருவான நாடு தான் இஸ்ரேல். அதாவது கரெக்டா தெளிவா சொன்னா பாலஸ்தீன முஸ்லீம்களுடைய நிலத்தை புடுங்கிதான் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவாச்சு. அதனால இது அநியாயமாக உருவான நாடு அப்படின்னு ஈரான் இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த மத்திய கிழக்கு பகுதியில இந்த மேற்கு ஆதிக்கம், அதாவது அமெரிக்கா மாதிரி பெரிய வல்லரசு நாடுகளுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதை குறைக்கணும். அதனால அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ற இஸ்ரேலை எதிர்க்கிறது ஒரு மத பிளஸ் அரசியல் கொள்கையாவே ஈரானுக்கு மாறிச்சு. அது 2வது காரணம் என்ன பாத்தீங்கன்னா பாலஸ்தீன பிரச்சனை. அதாவது 1948 தான் பாலஸ்தீனத்துல இருந்து இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவாச்சு. அதுக்கு பிறகு அந்த பாலஸ்தீனத்துல நிறைய போர்லாம் நடந்தது. இந்த 1979 ஈரான் புரட்சிக்கு பிறகு பாலஸ்தீன மக்களுக்கு அதிகமான சப்போர்ட் கிடைச்சது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னா நம்ம ஈரான் மக்கள். ஏன்னா அவங்களுடைய தாய் நாடு பாலஸ்தீனம் தானே. அது மட்டும் இல்லாம ஹமாஸ் அண்ட் ஹெஸ்புல்லாங்கிற பிராந்திய தீவிரவாத அமைப்புகளுக்கும் ஈரான் ஆதரவு கொடுத்தது.
இவங்களோட முக்கியமான நோக்கமே பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் இருந்து காப்பாத்துறதுதான். இதுதான் ஈரானோட முக்கியமான வெளிநாட்டு கொள்கையை கூட வச்சுக்கலாம். அடுத்து மூணாவது காரணம் என்ன பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் உண்டான ஒரு நெருக்கம். ஈரானுடைய பார்வையில 1979 புரட்சிக்கு அப்புறம் அமெரிக்கா ஒரு மகா சாத்தான், அதாவது கிரேட் சாத்தான், இஸ்ரேல் ஒரு குட்டி சாத்தான். இது எல்லாமே ஈரானை பொறுத்த வரைக்கும், அதாவது அமெரிக்காவை எதிர்க்கிற மாதிரி அதுக்கு சப்போர்ட் பண்ற அவரோட முக்கியமான கூட்டாளியான இஸ்ரேலையும் நம்ம கண்டிப்பா எதிர்க்கணுங்கிறதுதான் ஈரானுடைய முக்கியமான கொள்கை. நாலாவது மிக முக்கியமான காரணம் என்னன்னா, பிராந்திய ஆதிக்க போட்டி. இவங்க இந்த மத்திய கிழக்கு பகுதியில யாருடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கணும், அதுக்காக தான் இந்த போர் முக்கியமா நடக்குது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தொழில்நுட்பம், ராணுவ பலம், அதைத்தான் அது நம்பி இருக்கு. அதே மாதிரி ஈரானுடைய பலம் என்னன்னா, அதனுடைய மத அடிப்படையிலான புரட்சி சித்தாந்தம். சோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான இந்த யுத்தம் தொழில்நுட்ப பிளஸ் ராணுவ பலத்துக்கு எதிரான மத அடிப்படையிலான புரட்சி சித்தாந்தத்துக்கான ஒரு யுத்தம் தான். இந்த ரெண்டு நாடுகளுமே மத்திய கிழக்குங்கிற ஒரே பிராந்தியத்துல தான் ஆதிக்கம் செலுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. இதனாலதான் இந்த மறைமுக போட்டிகள் இப்ப நேரடி பதற்றம் வரையும் வந்திருக்கு. சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா, ஈரான் ஏன் இஸ்ரேலை எதிரியா அறிவிச்சிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் மத அடிப்படையிலான சித்தாந்தம், இரண்டாவது பாலஸ்தீன ஆதரவு, மூணாவது அமெரிக்க எதிர்ப்பு கொள்கை, நாலாவது பிராந்திய அரசியல் போட்டி அண்ட் பிராந்திய ஆதிக்கம். சரி, இதெல்லாம் இஸ்ரேலை பத்தியான ஈரானுடைய பார்வைகள். அடுத்து இஸ்ரேல் ஈரான் எப்படி பாக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நம்ம 4 ஆங்கிள் பார்க்கணும். முதல் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, அணு அச்சுறுத்தல், அதாவது நியூக்ளியர் த்ரெட். இஸ்ரேலுடைய முக்கியமான கவலை என்னன்னா, ஈரான் அணுகுண்டு தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம்னு அவங்க மேல ஒரு சந்தேகம். ஏன்னா இஸ்ரேல் வேர்ல்டு மேப்ல ஒரு மிக சின்ன நாடு. ஈரான் ஒரு சின்ன அணுகுண்டு தாக்குதல் நடத்தினாலே போதும், இஸ்ரேல் கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடும். அதனால ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறதையோ அணு ஆயுதம் பெறுவதையோ எங்களால அனுமதிக்க முடியாது அப்படின்னு அமெரிக்கிட்ட போய் இஸ்ரேல் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. காரணம், ஈரானுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல். ஏன்னா ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல ஒரு சட்டப்பூர்வம் இல்லாத நாடு சொல்லிட்டாங்க. அதனால இஸ்ரேலை எப்படியாவது அழிக்கணும் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்க மேல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு இஸ்ரேலுக்கு. மூணாவது காரணம் என்ன பாத்தீங்கன்னா, ப்ராக்ஸி வார் சொல்லக்கூடிய மறைமுக போர். அதாவது இஸ்ரேலுடைய பார்வையில ஈரான் இவங்களை நேரடியாக தாக்காம மறைமுகமா தாக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரான் லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லாங்கிற தீவிரவாத அமைப்பு அண்ட் காசால இருக்கிற ஹமாஸ் தீவிரவாத அமைப்புகளுக்கு வெப்பன்ஸ், பினான்ஸ், ட்ரைனிங் எல்லாமே கொடுத்து இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு ஈரான் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இதனால இஸ்ரேலை சுத்தி இந்த தீவிரவாத அமைப்புனால ஒரு அச்சுறுத்தல் வளையம் இருந்துகிட்டே இருக்கு. மூணாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிராந்திய ஆதிக்க போட்டி. மத்திய கிழக்கு பகுதிகளில் ஈரானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கணுமா இல்ல இஸ்ரேலுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கணுமா, இந்த போட்டியும் இந்த ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான எதிரிகள் ஆக்கியது. சோ இந்த சந்தேகத்தினால, இந்த இஸ்ரேலுடைய பார்வையினால இஸ்ரேல் என்ன நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கீங்கன்னா, முதல் கட்டமா ஈரானுடைய அணு தளங்கள்ல ஸ்டக்ஸ்நெட்ங்கிற சைபர் அட்டாக் ஆரம்பிச்சாங்க இஸ்ரேல் முதல்ல. அடுத்து சிரியால இருக்கிற ஈரான் ஆதரவு தளங்கள் மேல விமான தாக்குதல் நடத்தினாங்க இஸ்ரேல். அடுத்து ரொம்ப முக்கியமா சர்வதேச அளவுல ஈரானுக்கு எதிராக தடைகள் போடணும்னு அறிவிச்சாங்க. அதாவது ஈரான் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்னா நிறைய தடைகள் ஈரானுக்கு எதிராக போடணும்னு இஸ்ரேல் கம்பல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையுமே இஸ்ரேல் எப்பவுமே பிரிவென்ஷன் ஆக்ஷன்ங்கிற ஒரு சித்தாந்த பின்பற்றி தான் ஃபாலோ பண்ணுது. அப்ப ஈரான் உண்மைக்கே அணு திட்டம் வச்சிருக்கா, அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அது உண்மைதான். ஏன்னா ஆரம்பத்துல 1950களிலேயே அமெரிக்காவுடைய உதவியோட ஈரான்ல அணு ஆராய்ச்சி ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு அப்புறம் இந்த அணு ஆராய்ச்சியை நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அப்ப அமெரிக்க ஈரானோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் மோசமாயிடுச்சு. அது ஏன்னா ஈரான்ல நிறைய மாணவர்கள் அமெரிக்க தூதரத்தை கைப்பற்றினாங்க. அப்ப 52 அமெரிக்கர்கள் 440 நாட்கள் பிடிவாதமா பிடிச்சு உள்ள வச்சிட்டாங்க. இது ஈரான் ஹாஸ்டேஜ் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தங்கள் நாட்டை சேர்ந்த ஒரு 52 பேர் ஈரான் நாட்டுக்காரங்க பிடிச்சதுனால அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான உறவு வந்து ரொம்ப மோசமாச்சு. சோ அமெரிக்காவோட சப்போர்ட் இனிமே நமக்கு இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இஸ்ரேல் ஈரானை எதிரியை அறிவிச்சாங்க. அப்ப 2000 ஈரானுடைய அணு ஆராய்ச்சியும் அணு உற்பத்தியும் ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சது. உலக நாடுகள் ஈரானுடைய அணு உற்பத்தி பத்தி ஏன் பயப்படுறாங்கன்னா, ஈரான் அங்க அணு ஆராய்ச்சி நடத்துறது அணு மின் உற்பத்திக்கு சொன்னாலும் இதே தொழில்நுட்பத்தை இவங்க வந்து அணுகுண்டு தயாரிக்கவும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்பதான் 2015 JCPOAங்கிற அணு ஒப்பந்தம் போட்டாங்க. இந்த JCPOA ஒப்பந்தம் மூலமா ஈரானுக்கு எதிராக நிறைய கட்டுப்பாடுகள் போட்டாங்க. அதாவது இந்த JCPOA என்ன அர்த்தம்னா, ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன். இந்த ஒப்பந்தம் 2015 ஈரான் அண்ட் மற்ற உலக நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற ஒரு அணு ஒப்பந்தம். சிம்பிளா சொன்னா JCPOAங்கிறது ஈரான் நியூக்ளியர் டீல்ங்கிற
ஈரான் அணு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் ஜூலை 14ஆம் தேதி 2015 வியன்னால தான் நடத்துறாங்க. இந்த ஒப்பந்தத்துல அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா, சைனா மற்றும் பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இப்படி மொத்தம் 6 நாடுகள் சேர்ந்து P5+1ங்கிற பேர்ல இந்த ஒப்பந்தத்தை போட்டாங்க. இந்த JCPOA ஒப்பந்தத்தோட முக்கிய நோக்கமே என்னன்னா, ஈரான் இனிமே அணுகுண்டுகள் தயாரிக்காம அதை கட்டுப்படுத்தணும். அப்படி நீங்க அணுகுண்டுகள் தயாரிக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக நாங்க ஏற்கனவே போட்ட பொருளாதார தடைகளை நாங்க நீக்கிறோம். சோ இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்த JCPOA ஒப்பந்தத்துல கையெழுத்து போடலாம். இதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விதி யுரேனியம் என்ரிச்மென்ட்ங்கிற யுரேனியத்தினுடைய பயன்பாட்டு அளவு குறைக்கணும். அதாவது அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு 90% யுரேனியம் தேவைப்பட்டால் அதுல இருந்து ஈரான் வேணா 3.67% மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மீதி 86% யுரேனியத்தை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது முதல் விதி. இரண்டாவது, அணு உற்பத்தி இயந்திரங்கள்ங்கிற சென்ட்ரிஃபியூஜஸோட எண்ணிக்கை குறைக்கணும். மூணாவது, IAEAங்கிற இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி நாங்க உங்க நாட்டுல அடிக்கடி வந்து சோதனை பண்ணுவோம். அதாவது நீங்க அணு ஆராய்ச்சி நடத்துறீங்களா, அணு குண்டுகள் தயாரிக்கிறீங்களா அப்படின்னு நாங்க IAEA மூலமா நாங்க ஆய்வு நடத்துவோம். அதுக்கு நீங்க அனுமதிக்கணும், ஒத்துழைக்கணும். இந்த 3 விதிகளுக்கு நீங்க ஒத்து கையெழுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா விதித்த பொருளாதார தடைகளை நாங்க நீக்கிறோம். அதனால நீங்க தாராளமா மற்ற நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி பண்ணலாம், நல்லா பணம் சம்பாதிக்கலாம்னு இந்த ஒப்பந்தத்துல ஈரான் கூட மற்ற நாடுகள் கையெழுத்து போடுறாங்க. ஆனா இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் வந்து எதிர்க்கிறாங்க. ஏன்னா இது ஒரு தற்காலிக ஒப்பந்தம் தான். 10-15 வருஷம் கழிச்சு ஈரான் இந்த ஒப்பந்தத்தை மீறி மறுபடியும் அவங்க அணு ஆராய்ச்சியில் ஈடுபடலாம், அணுகுண்டு செய்யலாம் அப்படின்னு இஸ்ரேல் பயப்படுறாங்க. அதே மாதிரி அமெரிக்காவிலையும் சில அரசியல்வாதிகள் ஈரானை ஃபுல்லா நம்ப முடியாது, அதனால இந்த ஒப்பந்தத்தை நீங்க நிப்பாட்டிடணும் அப்படிங்கிறாங்க. அதனால இந்த 2018 டொனால்டு ட்ரம்ப் அதிபரா இருக்கும் போது இந்த ஒப்பந்தத்தை வந்து நிறுத்திடுறாங்க. அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிடுது. அதனால ஈரான் மேல மறுபடியும் கடுமையான அணு ஆராய்ச்சிக்கான தடைகள் விதிக்கிறாங்க. இதனால ஈரான் மறுபடியும் யுரேனியத்தினுடைய கையிருப்பு அளவு அதிகரிக்குது. அதனால பதட்டமும் அதிகரிக்குது. இதனால இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரான் எப்ப வேணாலும் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு சந்தேகத்தோட இருக்காங்க. ஏன்னா இப்ப ஈரான் கையில ஓரளவுக்கு அணு ஆயுதங்கள் இருக்கு. அடுத்து இந்த சந்தேகமும் பயம் இல்லாம உலக அளவுல பயங்கர தாக்கங்களை ஏற்படுத்துது. இந்த தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, 2020 அமெரிக்க படை ஈரானுடைய முக்கிய ராணுவ தலைவர் காசிம் சுலைமானியை ட்ரோன் மூலமா தாக்கி கொண்டு வர்றாங்க. அதுக்கு ஈரானும் சரியான பதிலடி கொடுக்குது. அடுத்த 2023 ஈரானால ஆதரவளிக்கப்படுற காசா பகுதியில் இருக்கிற ஹமாஸ்ங்கிற தீவிரவாத அமைப்பு இஸ்ரேல் மேல பயங்கர அட்டாக் நடத்துறாங்க. அதனால இஸ்ரேல் இந்த காசா பகுதியில் ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கை எடுக்குது. அதாவது ஈரான் இந்த ஹமாஸ் தீவிரவாதிகளை மறைமுகமா ஆதரிக்குதுன்னு பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்றதுனால இந்த மத்திய கிழக்கு பகுதியில் பிராந்திய ஆதிக்க போட்டியும் அதிகரிக்குது, பதட்டமும் அதிகரிக்க ஆரம்பிக்குது.